அல்லாஹ் அறிவுடையவர்கள் யார் அப்படின்னு 3 வசனங்கள்ல விளக்குறான்னு பார்த்தோம். அதுல 21வது வசனம் அல்லாஹ் இதுல அவர்கள் உறவு முறைகளை பிணைத்து வைக்கும்படி அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டு இருக்கானோ அந்த மாதிரி உறவு முறைகளோட பிணைந்து வாழ்வாங்க. அதாவது உறவு முறைகளை நற்பண்போடு நடத்துவாங்க. உறவு முறைகளை என்னைக்குமே பேணி இருப்பாங்க. அவங்க எந்த காரணத்துக்காகவும் துண்டிக்க மாட்டாங்க. அடுத்ததா இறைவனுக்கு அஞ்சு நடந்துக்குவாங்க. கேள்வி கணக்கு அஞ்சுன்னு வாழ்வாங்களாம். அதாவது எந்த ஒரு செயல்கள் அவங்க செய்யும் போதும் அல்லாஹ் இந்த விஷயத்துக்கு நம்மளை கேள்வி கேட்பானே நம்மளிடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களையுமே அவங்க நேர்மையாகவும் தன்மையாகவும் நடந்துக்கிடுவாங்களாம். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் அன்பிற்காக பொறுமையினோடு இருப்பாங்களாம். எந்த சூழ்நிலையிலையும் பொறுமையாக இருப்பாங்களாம். தொழுகையை நிலைநாட்டுவார்களாம். மறைவாகவும் வெளிப்படையாகவும் அல்லாஹ்விற்காக செலவு செய்வாங்களாம். தீமையை நன்மையினால் அகற்றுவார்களாம். மறுமையில் இத்தகைய பண்பு உடையவர்களுக்கே நல்ல முடிவு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹ்.